கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மகா பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், மிகப்பெரிய தேவன், யுத்தத்திலே வல்லவரான தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்காக வழக்காடுவதற்கு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு, உங்களுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எதிரி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கலாம். எதிரி நாளுக்கு நாள் உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கலாம். ஐயோ, இவனை யாரும் அடக்க மாட்டாங்களா, இவங்களை யாரும் அடக்க முடியாதா, நம்மளை பேசுகிறத அவங்க நிறுத்த மாட்டாங்களா, நமக்கு விரோதமா எத்தனை நாள் இவங்க எழுப்பி நிற்பாங்க. அந்த மாதிரி யார் நினைத்து கொண்டு வந்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறார், நான் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க சொந்தங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் வேலை செய்த இடத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நிற்கிறார்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, அந்த யுத்தம் கர்த்தருடையது. அந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறவர் கர்த்தர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் யுத்தம் செய்வார். ஆனால் அந்த யுத்தத்திலே கண்டிப்பாக நாம் தான் ஜெயிப்போம். ஏனென்றால் அவர் யுத்தத்திலே பெரிய தேவன். ஹல்லேலூயா! கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு யாருமே இல்லாத போது ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கடந்த 1ஆம் தேதி இந்த வசனத்திலிருந்து 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அப்படின்னா கர்த்தர் யாருக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார், எந்த எப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். நம்பர் 1, முதலாவதாக யாருடைய கையிலே ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் நமக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய யுத்தங்கள் நடத்தலாம். ஆனா அந்த யுத்தத்தை கண்டினியூ பண்றதுக்கு, அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு உங்களிடத்துல எந்த ஆயுதமும் இல்லை. எனக்கு அந்த மனுஷனோட யுத்தம் பண்றதுக்கு பணம் இல்லை, எனக்கு அந்த மனுஷனோட யுத்தம் பண்றதுக்கு ஆள் பலம் இல்லை, எனக்கு அந்த மனுஷனோட யுத்தம் பண்றதுக்கு எனக்கு ஞானம் சுத்தமா போதாது, நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன்? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சிம்சோனுடைய கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தோம், அந்த சிங்கம் எதிர்பட்ட போது அந்த சிங்கத்தை தன்னுடைய கைகளினாலே கிழித்து அன்றைக்கு சிம்சோனை ஜெயிக்க பண்ணின கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்த போதும் அந்த யுத்தத்தை நடத்தி சிங்கத்தை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரானால், உங்களுடைய பணம், படிப்பு, அறிவு எதுவுமே யுத்தம் பண்ணுவதற்கு இல்லாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். அந்த மனுஷனோடு யுத்தம் பண்ணுவதற்கு எதுவுமே இல்லாததை குறித்து கவலையே பட வேண்டாம். அவர்கள் கூப்பிட்டா 1000 பேர் வரலாம், அவங்க சொடக்கு போட்டா 10 பேர் வந்து நிற்கலாம், அவங்களுடைய பணத்தை எவ்வளவு வேணாலும் தண்ணி மாதிரி அவங்க இறைக்கலாம், அவங்க ஞானம் ரொம்ப பிரில்லியண்டா அவங்க யோசிக்கலாம். ஆனா அது எல்லாமே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றார், யாருக்குன்னா ஹல்லேலூயா, எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாதவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் யாருக்கு யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம கடந்த நாட்களிலே வாசித்தோம், அந்த நம்மோடு யுத்தம் பண்ணுகிற அந்த நபரை விட தாழ்ந்திருக்கிறவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படின்னா என் கூட யுத்தம் பண்றவங்க ரொம்ப பெரிய ஆட்கள், என் கூட யுத்தம் பண்ணுகிறவங்க வந்து சாதாரணமா எடை போட்ட முடியாது. அவர்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன்னா ஒரு புழு போல இருக்கிறேன், நான் ஒரு பூச்சியை போல இருக்கிறேன். தாவீது சொன்னது போல, இந்த தெள்ளு பூச்சியை தேட வர்றதுக்கு நான் ஏமாத்திரம், நான் ஒரு தெள்ளு பூச்சி. ஆனா நீர் மகாராஜா, நீர் என் கூட சண்டை போட்டா, நீர் என் கூட யுத்தத்துக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க போய் ஒளிஞ்சுக்குவேன்? நான் எங்க போய் என்ன காப்பாத்துவேன்?
இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் யுத்தத்திலே கர்த்தர் உங்களை நடத்தலாம். ஆனா உங்களோட யுத்தம் பண்ணுகிற மனுஷனிடத்துல யுத்தம் பண்றதுக்கு இல்ல பாஸ்டர், எனக்கு பலன் போதாது, என்னோட யுத்தம் பண்ற எதிரி ரொம்ப பெரிய ஆளு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கிற இயேசு பெரியவர். நன்றாய் கரங்களை தட்டி, இயேசு பெரியவர், அவர் யுத்தத்திலே வல்லமை உள்ளவர். எதிராளிகள் பலவான்களாய் இருக்கிறவர்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். உங்கள் எதிராளி பலவானா இருக்கிறதை குறித்து நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக உன் பலவாளிகளோடு நான் பலனாய் நான் யுத்தம் பண்ணுவேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது 2-3 பேருக்காக. அப்படின்னா சில யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. எல்லாருமே அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்க 10 பேரில் 8 பேர் நல்லா இருப்பாங்க. வேலை கூட சுற்றி இருக்கிற இடத்துல 8 பேர் நல்லா இருப்பாங்க. 2 பேர், அந்த 2 பேரால் தான் சமாதான குறைவு, அந்த 2 பேரால் தான் யுத்தம், அந்த 2 பேரால் தான் என்னுடைய உயர்வு தடைபட்டு போகிறது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதே போல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்களை கூட கர்த்தருடைய யுத்தத்தை அவர் செய்து நமக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தர். சோ இந்த மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். சத்தத்தை உயர்த்தி, பொறாமையின் மனிதர்கள் மத்தியிலே எனக்காய் யுத்தம் பண்ணுவார். என் பிள்ளையினிடத்திலே எனக்கு யுத்தம் பண்ணுவார். நான் போகிற இடத்திலே எனக்கு நீங்க அறிக்கை செய்ய செய்ய அப்படியே நடக்கிறது. சத்துருவிடத்திலே இந்த மாதம் யுத்தம், கர்த்தருக்கும் சத்துருவுக்கும், பிசாசுக்கும் சத்துருவுக்கும். ஆண்டவரிடத்திலே மோதி பிசாசு ஜெயிக்க முடியாது. வருஷா வருஷமாய் வம்சா வம்சமாய் தொடருகிற சத்துருடைய பிடிகள் இந்த மாதத்திலே அற்று போக போகிறது. அவனுடைய செயல்கள் வல்லமை இழந்து போக போகிறது. ஓ, அவனுடைய எல்லா கரங்களும் இந்த மாதம் முறிக்க போகிறது. காரணம், இந்த மாதம் எனக்காக என் சத்துருவோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருடத்தினுடைய அந்த அடிமைத்தனம், இந்த ஒரு யுத்தத்திலே விடுதலை உண்டானால் இத்தனை வருடங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கிற யுத்தம் இந்த மாதம் முடிவிற்கு வரும். இந்த மாதம் முடிவிற்கு வரும். பல ஆண்டுகளாக நடக்கிற யுத்தத்திற்கு ஆமென் சொல்லி கரங்களை தட்டி praise. இந்த மாதம் முடிவிற்கு வரும். இந்த மாதம் முடிவிற்கு வரும். பல வருடமான யுத்தம் இந்த மாதம் முடிவிற்கு வரப்போகிறது. என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் விசுவாசிங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. கண்டிப்பா அப்படியே நடக்கும். சில வருடமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற யுத்தம் எல்லாம் இந்த மாதம் முடிவிற்கு வரும். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எத்தனை வருஷமா நான் போராடிட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷமா நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் கணவனாரோட எத்தனை வருஷம் யுத்தம் பண்றது, பிள்ளையோட எத்தனை வருஷம் யுத்தம் பண்றது. ஆனா இந்த மாதம் நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சந்திக்கிறது உங்க வேலை, யுத்தம் பண்ணுகிறது உங்க வேலை. உங்க வார்த்தையை நான் நம்புறேன்னு இந்த மாதம் முழுக்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், கண்டிப்பாய் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா வருகிற மாதம் நீங்கள் வரும்போது சாட்சியோடு தான் வருவீர்கள், சாட்சியோடு தான் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை உங்கள் கண்கள் காணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் கண்டது போல நம் கண்கள் காணும். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்திலே வல்லவர், ஈட்டியை முறிக்கிறவர். நான் நம்புறேன் இந்த திருச்சபை வந்து இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதற்கு காரணம் ஒன்று நினைச்சுக்குங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணதுனால மட்டும்தான். இங்க இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் நான் நம்புறேன் நீங்க யுத்தம் பண்ணதுனால அல்ல, நீங்க சண்டை போட்டதுனாலே அல்ல. நமக்காக இயேசு, நமக்காக தேவன் அவர் யுத்தம் பண்ணினார். இந்த வசனத்தை நான் வந்து நேற்றைக்கு இரவில் திரும்ப தியானிச்சுட்டு இருக்கும் போது இந்த வசனத்தில் அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொற்றுச்சு. அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா இந்த மகா பெரிய தேவ மனுஷன் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருடம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள்.
அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு நடக்கல. கடைசியில் ஆண்டவர் மோசே என்கிற ஒரு ரட்சகனை எழுப்பி அந்த 10 வாதை வரைக்கும் அந்த எகிப்தினுடைய அந்த ராஜா பார்வோன் இருதயத்தை ரொம்ப கடினமா வைக்கிறாரு. ஆனா இந்த தலைப்பிள்ளை சங்காரம் வந்த உடனே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த ஆண்டவர் பாருங்களேன், படிப்படியா அவனை நிறைய சோதிச்சாரு. அப்படின்னா அந்த பேனை அவனுக்கு அனுமதிக்கும் போது இந்த ஜனங்களை விட்டிருந்தா பிரச்சனை இல்லை, தவளையை அனுமதிக்கும் போது விட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப கடினமானதுனால கடைசியில் ஆண்டவர் எங்க கை வச்சார் அப்படின்னா பிள்ளை மேல கை வச்சார். அந்த பார்வன் எல்லாத்தையுமே தாங்கிட்டான். தன்னுடைய விவசாயத்தின் மேல வச்ச கையை தாங்கிட்டான், தன்னுடைய பெட்ரூம்ல வச்ச அந்த இடத்தை கூட தாங்கிட்டான். ஆனா எதை தாங்க முடியல அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைங்க மேல கை வச்சதை தாங்க முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒரு எச்சரிப்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு நீங்க இடம் கொடுக்கணும். நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நீங்க இருதயத்தை கடினப்படுத்த சிலருடைய வாழ்க்கையிலே சில இழப்புகள், சில நஷ்டங்கள் வந்துட்டே இருக்கலாம். ஆண்டவர் எப்பவுமே எடுத்த உடனே பிடிச்சி உங்களை இன்னொருத்தருடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்நிய ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்நிய ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கும் போது உடனே எல்லாம் ஒப்பு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அவங்களோட பேசினாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாரு, சின்ன சின்ன இழப்புகளை கொடுத்தாரு. இதெல்லாம் கேட்காததுனால கடைசியில் அவர்களை அந்த ராஜாவுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்ன அப்படின்னா மனுஷன் கையில நம்மளை ஒப்பு கொடுக்கறது தான் பெரிய தண்டனை. நான் என்னுடைய பர்சனல் ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே ஏதாவது தண்டிக்கணும்னா நீங்க என்ன தண்டிங்க. ஆண்டவர் நம்மள நிறைய பேரை தண்டிப்பார். அது பர்சனலா நமக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, நமக்கு ஒரு விபத்து வரும், நமக்கு ஒரு நஷ்டம் வரும், ஆனா நமக்கு தெரியும். ஆனா ஜெபம் பண்றவங்க எல்லாம், ஆண்டவரே இந்த பிரதருக்கு விபத்தாச்சான இவர் ஆசீர்வதிங்க, நீங்க இவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இதை நடத்துறீங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுவாரு. ஆனா நமக்கு தான் தெரியும், இல்ல நம்ம ராங் ரூட் விட்டு போனோம், கர்த்தர் நம்மளை தண்டிச்சாரு. அப்போ ஆண்டவரே நம்மளை தண்டிக்கிறது நமக்கு ஆசீர்வாதம், இது சந்தோஷம் தான். அது நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம கேட்காத பட்சத்துல, நம்ம ரொம்ப இருதய கடினத்து பட்சத்துல கர்த்தர் மனுஷங்களுடைய கையில கொடுத்துருவாரு. இந்த மனுஷங்க கையில மட்டும் நீங்க மாட்டிட்டீங்க. இந்த பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா, பலாப்பழத்தை வெட்டி அதை வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த பலாப்பழம் நல்லா இருக்கும்னா 10 பேரை எடுக்க சொல்லுங்க பாருங்க, பிப்பாங்க பாருங்க, அவ்வளவுதான். மனுஷனுடைய கையில மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா நம்மளை எவ்வளவு பிக்கணுமோ ஈவு இறக்கம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்பாகவே நம்ம மாறிக்கொள்வது ஆசீர்வாதம். அப்போ இந்த ராஜா இந்த பார்வன் மாறவே இல்லை. இப்ப தலைப்பிள்ளை சங்காரம் வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நீங்க போங்க போங்க அப்படின்னு நீங்க அனுப்பிவிடல. எப்படி விட்டாங்களாமா? துரத்தி விட்டார்கள். நம்ம கூட ஒரு பாட்டு பாடுவோம், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே அப்படின்னா, அவங்க அத்தனை ஆண்டுகளும் போதிய சம்பளம் கூட அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தங்கத்தெல்லாம் கொடுத்து, இப்போ எவ்வளவு வேணும், என்ன வேணும், மாடு வேணுமா, ஆடு வேணுமா, தங்கம் வேணுமா, ஜுவல்ஸ் வேணும், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நீ போனா போதும் அப்படின்னு துரத்தி விட்டாங்க. ஆனா அவர்கள் தூர இடத்துல வரும்போது மறுபடியும் இந்த ராஜா துரத்திட்டு இப்போ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செங்கடல், பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்வோனுடைய சோனை. ஆனா இப்போ இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆனா நீங்க மட்டும் என்ன பண்ணணும்? கேட்கல. எப்படி சும்மா இருக்க முடியும்? முன்னாடியும் பிரச்சனை இருக்குது, பின்னாடியும் பிரச்சனை இருக்குது. இந்த நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் சும்மா இருப்பேன், நான் ஒன்று வழக்காட மாட்டேன், நான் பிரச்சனையை பண்ண மாட்டேன். ஆனா என்ன இருக்கு அப்படின்னா, நான் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, நான் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு டைம் வேரியேஷன் இருக்குது. நான் சும்மா இருக்கணும்னா இந்த மாதிரி இருந்தா நான் சும்மா இருக்கலாம், ஆனா நான் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி சும்மா இருக்க முடியும்னு கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா எப்படி இருந்துதான் ஆகணும் அப்படின்னா சொல்லுங்களேன். கேட்கல. சும்மா மகிழ்ச்சியா இருப்பது எப்படி உங்க பலனோ, சும்மா இருப்பதும் உங்கள் பலன். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரதர் கொஞ்சம் சும்மா இருங்க, சிஸ்டர் கொஞ்சம் சும்மா இருங்க. ஆனா நமக்கு முடியாத ஒண்ணு, ஆண்டவரே பிரச்சனையும் கொடுத்துட்டு, அதான் தாய்ஸையும் கையில கொடுத்துட்டு நீ சும்மா இருக்காதேன்னு சொன்னா எப்படி 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 கேட்கறது?
இந்த சின்ன பிள்ளைகளுடைய கையில் நோட்டு புக்கை கொடுத்துட்டு ஒரு பெண்ணையும் கொடுத்துட்டு நான் வர்ற வரைக்கும் எழுதக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்னவன் இருக்கல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பென்னு இந்த பேப்பரு எழுதுறது, அதுவும் எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதில் தான் அவருக்கு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகம். அந்த பெண்ணையும் அந்த ஸ்கெட்சையும் கொடுத்துட்டு நான் வர்ற வரைக்கும் ஒரு கிறுக்கல் ஒரு இது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம 2 மணி நேரம் தாண்டி வந்து அந்த நோட்டு எடுத்து பார்த்தா அங்கே எழுதியிருக்கும் பேர். நீ என்னப்பா பேரே எழுத வேணாம், எனக்கு கொடுத்த நோட்டு தானே, அப்போ என் பேரில் தான் வேற என்ன எழுதுறதுக்கு? எப்பா இது உனக்கு கொடுத்த நோட்டு தான், ஆனால் உன் பேர் எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணலை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வந்து சில நேரத்தில் நம்முடைய கைகளிலே இந்த மாதிரி பிரச்சனைகளை கத்தர அனுமதிச்சு, ஆனால் நம்மிடத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நீ சும்மா இருப்பா, நீ அமைதியா இரு, நீ எதுவும் பேச வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா அதுல ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளை கர்த்தர் உருவாக்குறதே அங்கதான் உருவாக்குறாரு. நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கறத கர்த்தர் அங்கேதான் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவ்வளவு அவசரமான நேரத்திலையும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர்கள் சும்மா இருக்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார், அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், அவர்களுக்கு அந்த பிரச்சனையை கர்த்தர் முடித்து தருவார். அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். நேற்றைக்கு இரவில் நான் தியானிக்கும் போது எந்த சூழ்நிலையில ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை சும்மா இருக்க சொன்னாரு அப்படின்றத நான் தியானித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரைகளோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே பாகால் சேபுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இருங்கிற அவர்களை கிட்டினார்கள். ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வந்து சும்மா இருங்க, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து ஜனத்தினுடைய அந்த பார்வோனுடைய இருதயம் இளகி இருந்துச்சு. அவனுடைய இருதயம் வந்து இறங்கி சரி நீங்க போங்கன்னு அனுப்பி விட்டாச்சு. இப்போ போங்கன்னு அனுப்பிவிட்ட இந்த மனுஷன் இடையிலே இவர்கள் வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா, திரும்பவும் அவனுடைய இருதயம் அதிகமாய் கடினமானது. முன்னாடி இருந்த கடினம் கூட சரி ஆடு மாடோட போச்சு, முன்னாடி இருந்த கடினமோட விவசாயத்தோட போச்சு. ஆனா இப்போ இந்த எதிரி எப்படி இருக்கிறாருன்னா, அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு கடினமாயிருச்சுன்னா 7 மடங்கு அதிகமாய் கடினமானது, பல மடங்கு அதிகமாய் கடினமானது. இப்போ பார்வோன் வந்து தன்னுடைய சேனைகளோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணி அவங்கள கொல்ல வரும்போது, இல்ல ஈவு இரக்கம் பார்க்க மாட்டேன், நல்லது கெட்டது பார்க்க மாட்டேன், சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்றதை பார்க்க மாட்டேன், யுத்தம் பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா அத்தனை பேரையும் நான் அழிக்காம திரும்ப மாட்டேன், ஈவு இரக்கம் பார்க்க மாட்டேன், நான் யுத்தம் பண்ணுகிற நபரை அழிக்காம நான் ரிட்டர்ன் ஆவதில்லை. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ நீங்க சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய எதிரியினுடைய இருதயம் ரொம்ப கடினமானாலும் ஆண்டவர் உங்களோடு என்னோடு என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, நீ என்னவா இருக்கணுமா? மாமா சும்மா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து, பாஸ்டர் நான் 5 வருஷம் சும்மா தான் பாஸ் இருந்தேன், 7 வருஷம் நான் அமைதியாக தான் பாஸ் இருந்தேன், ஆனா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்க இருதயம் மாறும்னு நினைச்சேன், அவங்க இருதயம் இறங்கும்னு நினைச்சேன், அவங்க கொஞ்சம் எனக்கு ஒத்து வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்லவே இல்லை, ஒத்து வரல. என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் அவனுடைய இருதயம் கடினப்படுது, அவங்களுடைய இருதயம் கடினப்படுது, பக்கத்து வீரோட இருதயம் கடினப்படுது. இப்படியே நாளுக்கு நாள் அவன் என் மேல கசப்பு, என் மேல வெறுப்பு, இல்லைன்னா என் மேல பெரிய பிரச்சனையா வந்தா எனக்கு பயங்கரமான ஆபத்து வரும். அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நான் யுத்தம் பண்ணி ஆகணும், நான் என்னன்னு கேட்கணும், நான் அவனோட ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கேஸை போட்டு நான் வைக்கணும், ஒரு வக்கீலை கண்டிப்பா நான் போய் பார்க்கணும், நான் ஒரு தலைவரை கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயம் இழகல்ல, அவனுடைய இருதயம் என்னமாகிறது? சத்தமா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சிலரோட தெளிவாய் பேசுகிறார்.
நீங்கள் சும்மா இருக்கணும். நீங்கள் சும்மா இருக்கணும். எப்போ சும்மா இருக்கணும்? ஆமா, எதிரினுடைய இருதயம் கடினமானாலும் நான் என்னவா இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா எதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. திருநெல்வேலியில் ஒரு வாலிப பெண், அந்த பெண் வந்து ஒரு ஏழையான வீட்டில் பிறந்த பெண். அப்போ அந்த அந்த கிராமத்தில் இருக்கிறதுலே ரொம்ப பணக்காரனான ஒருத்தர் வந்து இந்த பிள்ளைய சர்ச்சில் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய், இந்த பிள்ளை ஏழையாக இருக்குது, அதனால் இந்த பிள்ளை நமக்கு நல்ல வீட்டுக்கு கீழ்ப்படிவா, ரொம்ப அமைதியாக இருப்பா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னா பண ஆசை வந்துருச்சு. உடனே இந்த கணவனாருக்கு விரோதமாய் எழும்பி பக்கம் பக்கமாய் செய்யாத காரியத்தை, அதான் நீங்கள் நிறைய டைவர்ஸ் கேஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேஸ் கட்டை வாங்கி பாருங்களேன், 50 பேஜ் 70 பேஜ் எழுதியிருப்பாங்க. அப்படி அடிச்சாங்க, இப்படி அடிச்சாங்க, இப்படி கெட்ட வார்த்தை பேசினாங்க, இதை பண்ணாங்க. பக்கமாய் அவர் மேல தவறான குற்றச்சாட்டுகளை சாட்டி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. வேண்டாப்பா, நான் எதுவுமே பண்ணலையே, நம்ம குடும்பம் வாழலான்னு ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அந்த பிள்ளை, நான் வந்து மியூச்சுவலாக ஒன்றை விட்டு நான் பிரியறதுக்கு நான் பிரயாசம் எடுக்கிறேன், ஆனால் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்டீடு வேணும். 5 crores, 5 கோடி ரூபாய். சரி, என்ன 5 கோடி ரூபாய்? அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே இவங்க தான். அந்த பிள்ளைக்கு சாரி முதற்கொண்டு எடுத்தது இவங்க தான். அந்த பிள்ளைக்கு நகை போடலைன்னா ஊரில் உள்ளவங்க தப்பா பேசுவாங்கன்றதுக்காக அந்த பிள்ளை போட்டிருக்கிற நகை முதற்கொண்டு இவங்க வாங்கி கொடுத்தது தான். ஆனால் 5 கோடி ரூபாய் வரதட்சணை கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஒரு 1 month தாண்டி அவங்க வக்கீலுக்கு ஃபோன் பண்ணா, சார் 5 கோடி கேட்டாங்க, 3 கோடியில் வேண்டாம், நம்ம கிளியர் பண்ணலாம். 3 crores ஒன்றும் சொல்லலை. இவங்க அம்மா, அப்பா, பையன் 3 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நேரம் ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே இந்த யுத்தத்தை நாங்கள் பண்ண முடியாது, நாங்கள் செய்யாத காரியத்துக்காக 3 கோடி ரூபாய் கொடுத்துறாங்க, எப்படி பண்ணுவோம், நீங்கள் எங்களுக்காக வழக்காடுங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திடீரென்று பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்து. அவளுடைய காலில் வந்து ஒரு 4-5 இடத்துல எலும்பு உடஞ்சிருச்சு. அந்த எலும்புக்கு உள்ள நிறைய நொறுங்கினதுனால உள்ளுக்குள்ளேயே ராடு வச்சு 6 மாதம் பெட்டில் இருந்தாங்க. பெட்டில் இருந்துட்டு கொஞ்சம் நடக்கலான்னு சொல்லி வெளியே போகும்போது திரும்ப கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அந்த பிள்ளைக்கு போராட்டம் முடியவே இல்லை. ஆனால் இன்னும் அந்த பிள்ளை மனம் திரும்பலை. ஆனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, கர்த்தர் கண்டிப்பாக மனம் திரும்ப பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறத அவங்க கண்களால் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் நம்புகிறேன் இன்றைக்கு யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசலாம். இன்னைக்கு ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய எதிரி எழும்பினாலும் அவங்களுடைய இருதயம் நாளுக்கு நாள் கடினமாகி, உன்னை நான் விடமாட்டேன், உன்னை நான் அழிப்பேன். ஒருவேளை சங்கீதக்காரனாகிய தாவீதை சவுல் துரத்தினது போல உன்னை அழிக்காமல் நான் விடமாட்டேன் என்று துரத்திட்டே வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பது உங்களுக்கு பலன். எதிரியினுடைய இருதயம் கடினப்பட்டாலும் நான் சும்மா இருப்பேன். நம்புறவங்க ஆமேன். இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பார்வோனுடைய இருதயம் கடினமானது. பார்வோனுடைய இருதயம் கடினமானதுனாலே அவன்தான் வெட்டுண்டு போனானே தவிர கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். ஆண்டவரே, நான் சும்மா இருப்பேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன். எந்த சூழ்நிலையில் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னா, எனக்கு விரோதமாக எழும்புகிற, எனக்கு விரோதமாக இருக்கிறவருடைய இருதயம் நாளுக்கு நாள் கடினமாயிட்டே இருந்தாலும் கர்த்தர் சிலரோட முகமுகமாக பேசுறாரு. நீங்க இந்த வார்த்தையில தான் சிக்கிட்டு போய் இவ்வளவு கடினமா போனா என்ன, என்னை கொலை செய்யறதுக்கு கூட அஞ்ச மாட்டான் பாஸ்டர், என்னை கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டான். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், பல வருஷமா பார்த்துட்டே இருக்கிறேன். இறங்கிடுவான், ஒப்பு கொடுப்பான், சரி வந்துருவான், அமைதியாவான்னு சொல்றான். ஆனா நாளுக்கு நாள் அவனுடைய காரியம் மோசமாயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. அப்படி என்னால இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது, என்னால இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. நான் இந்த இடத்துல பிரச்சனை பண்றது, நான் இந்த இடத்துல அவனுக்கு விரோதமா எழும்புறதுக்கு காரணம் அவனை அழிக்கிறதுக்கு இல்ல பாஸ்டர், என்ன பாதுகாக்கிறதுக்கு. யாரோ ஒருத்தர் இந்த நீதியை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கலாம், நான் இப்போ என்னையும் பாதுகாக்கலன்னா என்ன அவன் அடிச்சுட்டு போவான், என்ன அவன் எடுத்துட்டு போயிடுவான்.
இதே போல ஒருவேளை ஈசாக்கு யோசிச்சிருந்தா, முதல் டைம் விட்டாச்சு, சரி பரவாயில்ல, இனியாவது அவன் மனசு இறங்குவான், அவ்வளவுதானே உனக்கு ஆசை, ஏசேக்க நீ வச்சுக்கோப்பா, ஏசேக்க நீ எடுத்துக்கப்பா. ஆனா சித்தனாவில் வரும்போது இந்த ஈசாக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இல்ல நான் விட மாட்டேன், இதையும் விட்டு கொடுத்துட்டு நான் எங்க போக முடியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாகிய ஈசாக்கு சும்மா இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு ரகபோத்த தந்தார்ல. எதிரிக்கு முன்பாக விருந்து ஒன்றை உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். உங்களை அவமதிக்கிறவருக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். எப்பேற்பட்ட கடினமான இருதயமாய் இருந்தாலும் அந்த இருதயத்தை மீட்கிறதற்கு, அந்த இருதயத்தை மாற்றுவதற்கு என் தேவனால் ஆகும், என் தேவனால் முடியும். நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் சும்மா இருப்பேன், என் இருதயம் கடினமானாலும் என் பக்கத்தில் இருந்து ஒண்ணுமே போகாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்களேன், பொருத்தனை எடுங்களேன். இது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு உலகமே எதுல அடங்கி கிடக்குன்னா யுத்தத்திலே அடங்கி கிடக்குது. பாருங்க, இந்தியாவில் மட்டும்தான் யுத்தம் அப்படின்ற பேரு நம்ம நிறைய பேர் கேட்டதே இல்லை. ஏதோ பாகிஸ்தானோட சில காரியங்கள் இருக்கும், ஆனால் அது வெளியிலலாம் பெருசாக தெரியாது. இந்த கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு முன்னாடி இந்தியா எப்பாவது கிரிக்கெட் போட்டியில் இருக்காங்கன்னா இந்த பசங்க எல்லாம் ரொம்ப கூச்சிருப்பாங்க, இல்லை பாகிஸ்தான் வின் பண்ணவே கூடாது, என்ன இந்தியா தான் வின் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சமீப காலமாய் இந்தியாவும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ வந்து பாரு, ஏன்னா நீ அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு போறதுக்கான நாங்கள் சுமார் பண்ண நினைச்சியா? எங்கள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தியா, எங்கள்கிட்ட இருக்கிற மிலிட்டரியை பார்த்தியா, ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறோம், நாங்களும் யுத்தம் பண்ணுவோம், வரட்டுமா, நாங்கள் அனுப்பட்டுமா, அடிக்கட்டுமா? அதே போல ஒரு சூழ்நிலையில இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த மாதிரி யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே, என்னுடைய எதிரியினுடைய இருதயம் கடினமானாலும் என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், சொல்லுங்களேன், என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராயிலும் கீழே விழுவதே இல்லை. ஒரு தலைமயிராயிலும் கீழே விழுவதே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, எதிரியினுடைய இருதயம் கடினமானாலும், சொல்லுங்க, எதிரியினுடைய இருதயம் கடினமானாலும், திரும்ப சொல்லுங்க, எதிரியினுடைய இருதயம் கடினமானாலும் நான் சும்மா தான் இருப்பேன். ஏன்னா அவங்க என்னை நெருங்க முடியாது. கர்த்தர் எனக்கு நல்லவரா இருக்கிறார். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தால், அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலர் தேவதூதனார் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவே வந்தது. எகிப்தியர் அதற்கு மேகமும் அந்தகாரமும் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாய் மாற்றினது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கவனிங்க, இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும்போது தூதனை எங்க அனுப்பினாராமா ஆண்டவர்? சொல்லுங்க, எங்க அனுப்பினாராமா? தூதனை ஆண்டவர் முன்பாக வைக்கிறார். முன்னாடி ஆண்டவர் அனுப்பினார். இப்போ தூதனை ஆண்டவர் முன்பாக அனுப்புறாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்கன்னா எகிப்தியர் வந்துட்டாங்க. இப்போ எகிப்தியர் பக்கத்துல நெருங்க வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற தூதர்கள் இப்ப முன்னாடி இல்லாம எங்க வந்துட்டாங்க? சொல்லுங்களேன். அந்த எகிப்தியருக்கு முன்னாடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி சென்ட்ரல்ல நின்னதுனால அவங்கள பக்கத்துல பார்த்துட்டாங்க, இதோ பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் இவர்களை நெருங்காதபடிக்கு கர்த்தர் ஒரு இடைவெளியை கர்த்தர் தந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க சும்மா இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய எதிரி பக்கத்துல வந்தா கூட நான் சொல்றேன், உங்களை தொடுகிற அளவிற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அந்த எல்லையை தாண்டி அவர்களால் வர முடியாது.
எல்லையை தாண்டி உங்களை தொடுவதற்கு கர்த்தர் விடமாட்டார். கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். அதுல ஆண்டவர் நமக்காய் வழக்காடுகிற ஒரு தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கண்கள் இதை காணும். உங்களுடைய கண்கள் இதை காணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்துல வந்தவங்களை தொட முடியலன்னா, நீங்க ஈசாக்கை பலி செலுத்த போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி கத்தியை எடுத்து ஓங்குற வரைக்கும் ஆண்டவர் என்னவா இருந்தாருன்னா அமைதியா இருந்தாரு. ஆனா கத்தியை எடுத்து ஓங்கும் போது கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத. ஏன் அப்படின்னா அவன் எனக்கு ஏற்ற புத்திரன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்க மறக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்போ எந்த சூழ்நிலையில் சும்மா இருக்கணுமாமா? தூங்கிட்டு தட்டி எழுப்பி கேட்டா கூட எந்த சூழ்நிலை நீங்க சும்மா இருக்கணும் அப்படின்னு கேட்டா உடனே நம்பர் 1 நீங்க சொல்லணும். ஆமென். நம்பர் 2 இரண்டாவதாக வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே பாகால் சேயோபுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். அடுத்த வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த இடத்துல நம்பர் 1 முதலாவதாக எதிரியினுடைய இருதயம் கடினமாகும் போது கூட ஆண்டவர் சொல்றார், நீ சும்மாவே இரு, அவனுடைய இருதயம் கடினமானதுனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்பர் 2 இரண்டாவது வாக்கு கொடுக்கிறாரு, நீங்களும் நானும் எப்ப சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகள் பக்கத்துல நெருங்கிட்டாங்க. இனி தூரம் இல்லை, இனி அவங்க நினைச்சா அட்டாக் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் பக்கத்திலே நெருங்கி உங்களுக்கு பயம் உண்டானாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சும்மா இருங்கள், இந்த யுத்தத்தை நானே உங்களுக்காக செய்வேன். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர், அவங்க பக்கத்துல தான் இந்த முடிவு வருகிறது மாதிரி தெரியுது, இந்த கேஸ் அவங்களுக்கு தான் சாதகமா முடிகிறது மாதிரி தெரியுது, சாதகமா முடிஞ்சிடும் போல சொல்றவங்க எல்லாருமே அவங்கள தான் இது பண்றாங்க. இனி நாள் இல்லை, இனி நேரம் இல்லை, இனி டைம் இவ்வளவு நாள் நம்ம கொடுத்தாச்சு, இத்தனை நாள் நம்ம அமைதியா இருந்துச்சு, இனி நான் எப்படி பாஸ்டர் அமைதியா இருக்க முடியும்? இனி அமைதியா இருக்க முடியாது. நம்ம பட்சத்திலிருந்து யாராவது ஒருத்தர் போய் கேட்கலாமா? நம்ம பட்சத்திலிருந்து ஏதாவது ஒன்றை ட்ரை பண்ணலாமா? நம்ம ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? இந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். பக்கத்தில் வந்துச்சு பாஸ்டர், பக்கத்தில் வந்துச்சு, தொற்றுவான், அழிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம முயற்சி எடுத்து என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் இயேசுவேன்னு கூப்பிட்டா வந்துருவாரா? அதுக்கப்புறம் ஜபம்னு போய் உட்கார்ந்தா வந்துருவாரா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உங்க இருதயத்தில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாதே மகனே, உன் பக்கத்திலே நீ பார்த்தாய், தொட்டு வருகிறது போல் பார்த்தாய், ஆனா உனக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று வரும்போது முன்னாடி நிற்கிற அந்த தூதன், முன்பாக நிற்கிற அந்த தூதன் எங்க நிற்கிறார் அப்படின்னு சொன்னா, எதிரி உன்னை தொடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்கும் அந்த எதிரிக்கும் நடுவாக, உங்களுக்கும் அந்த எதிரிக்கும் நடுவாக ராஜாதி ராஜாவாய் பாதுகாக்கிறவராய், உங்களை அரவணைக்கிறவராய், உங்களை நடத்துகிற தேவனாய் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தி, என் தேவன் என் தேவன் என் தேவன் எனக்காக நிற்கிறவர், என்னை தொடுவதற்கு ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிக்கிற தேவன் அல்ல. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொன்னார்.
ஆமென். ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம், இந்த முன்னாடி இந்த பாலம் வேலை நடந்துட்டு இருக்கும்போது இந்த சர்ச்சில் முன்னாடி ஒரு சின்ன ஷெட் இருந்துச்சு. அப்போது ஓனர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த ஷெட்டை நான் சொல்லாமல் எடுக்கக்கூடாது ஃபாதர், நான் எடுக்காமல் ஷெட்டை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படியும் எடுக்கலைன்னு சொன்ன உடனே இந்த ஊரில் இருக்கிற இந்த சைடில் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து, என்ன நீங்கள் எப்படி எங்களுக்கு அப்படின்னா அது ரோடு கிடையாது, அது உங்களுடைய இடம், ஆனால் அந்த பக்கத்தில் போகிறதுக்கு அவங்க குழி தோண்டிட்டாங்க, இந்த பக்கம் போய் தான் ஆகணும், இதை எடுத்து தான் ஆகணும், இதில் விட்டாதான் அந்த அந்த பக்கத்துமே போக முடியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை நம்ம கொடுத்துடலாம், போட்டால் தான் அவங்க போக முடியும் அப்படின்னா, நான் சொல்லாமல் நீங்கள் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனரையா போய் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, சர்ச்சு தானே நடத்துகிறீங்க, 4 பொதுமக்களுக்கு நல்லது செய்ய தானே வந்திருக்கீங்க, 4 பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பொதுமக்கள் பின்னாடி போகிறதுக்கு ரோடை விடாமல் இப்படி அதை அடைச்சி வச்சுருந்தா எப்படி நாங்கள் போவோம், எப்படி போக முடியும்? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணால் அந்த ஓனரையாவை ரீச் பண்ணவே முடியல. நான் சொல்கிறேன், இல்லை ஐயா எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க, அவங்க வரட்டும், அவங்கள கூப்பிடணும்னு அதுக்குள்ளே போலீஸை கூப்பிட்டாங்க. ஆனாலும் போலீஸ் எதை சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. திருப்பி என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இந்த மேட்டுப்பாளையம் ரோடு இருக்கு பாருங்களேன், ரொம்ப நிறைய பஸ்ஸு கார் போயிட்டே இருக்கும். அந்த ரோட்டில் போய் 15 பேர் உட்காந்துட்டாங்க. எதுக்கு உட்கார்றீங்கன்னு சொல்லி கேட்டபோது, அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அது எங்கள் ஏரியாவில் கார் விடாமல் தடுத்து நிற்கிறாங்க, அதை உடைக்கணும்னு போய் நின்ட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த சூழ்நிலை. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்படின்னா எடுத்துருவோம். அப்போ அவங்க டீமில் இருக்கிற ஒரு 4-5 பேர் இந்த ஒரே ஒரு பிரச்சனையை வச்சு இந்த சர்ச்சை இந்த இடத்துலேருந்து நாங்கள் தூக்கிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா திட்டங்களும் தீட்டியாச்சு. எனக்கு நிறைய பயம் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ரொம்ப நண்பரான ஒருத்தர், அவர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இந்த பிரச்சனையை வச்சு சர்ச்சை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வாங்க பாஸ், நம்ம போவோம், 2 பேரும் போய் எதுக்கும் நம்ம ஏரியாவுடைய இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு வார்த்தை பேசி வச்சுருவோம், அவர் அவைலபிள் தான் இருக்கிறாரு, நம்ம வேணா போமா வரீங்களான்னு கேட்டார். எனக்கு ஒரு மனசு போகலாமான்னு தோணுது, இன்னொரு மனசு அவர் மனுஷன் தானே, அவர் என்ன பண்ண போகிறாரு, கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா நான் கொஞ்சம் பொறுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்று உண்மையிலே நினைக்கிறேன், எதிரி தூரத்தில் வரல, எதிரி எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் தொடுகிறது மாதிரி. அவ்வளோதான், முடிச்சிருவான். இதுக்கு மேலேயும் நம்ம தடுக்காது பண்ணிடணும், இதுக்கு மேலே ஏதாவது ஒரு முயற்சி நம்ம எடுத்து நிறுத்தலைன்னா நம்மளை முழுக்க அழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன், ஒன்றும் பேசலை, எந்த பிரச்சனையும் பண்ணலை, மலை போல வந்தது, மெழுகு போல அப்படியே. இன்னைக்கு அதே இடத்தை விட்டு ஆண்டவர் துரத்தலை, அதே இடத்தை விட்டு கர்த்தர் எடுத்து போடவும் இல்லை. அவங்களுக்கு முன்னாடியே, அவர்களுக்கு முன்பாகவே விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் தந்து அவரை ஆராதிக்கிறதற்கு கிருபை செய்த அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலன். கர்த்தர் தான் பிரதர் நடத்துறாரு சிஸ்டர், அந்த கர்த்தர் தான் சிஸ்டர் நடத்துறாரு. அவருக்கு தெரியும் சிஸ்டர், அவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணிட்டு பார்வோனுடைய இருதயம் கடினமாகல, பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினாராமா. நல்லா நினைச்சுங்க, பார்வோனுடைய இருதயம் கடினமாகல, பார்வோனுடைய இருதயம் கடினமாகல, பார்வோனுடைய இருதயத்தை யார் கடினப்படுத்தினது? கர்த்தர் அனுப்பினதும் அவர்தான், இருதயத்தை கடினப்படுத்தினதும் அவர்தான். அவர் அனுப்பி அவர் இருதயத்தை கடினப்படுத்துவாரானால் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீ காண மாட்டாய் என்பதற்காக தான் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, அவர் துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர், அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். அவருக்கு எப்ப தூதனை முன்னாடி நிறுத்தணும், எப்ப தூதனை சென்டர்ல நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். நெருங்க தான் முடியும், தொட முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 3 விசை. நெருங்க தான் முடியும், தொட முடியாது. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் உங்களை நெருங்கினாங்க, ஆனா தொடாம இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். அவர்களால நெருங்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு, தொட முடியல. பிரதர், உங்களை நெருங்க மட்டும்தான் முடிஞ்சு, பிசாசால நெருங்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு, ஆனா தொட முடியல. ஆமென். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. கையை உயர்த்தி கேளுங்க, எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. எதிரி, பிரச்சனை, சூழ்நிலை பக்கத்தில் வந்தா கூட நான் அந்த இடத்துல என்னவா இருக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் யாரோட ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசுறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், நான் உணர்றேன். டோன்ட் வரி. இல்லை, இதுவரைக்கும் நடத்தினவர் கர்த்தர் தானே, அவர் செய்வார் பிரதர், அவர் செய்வார் சிஸ்டர்.
பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் அவர் சார்ந்தது, லாபம் வந்தாலும் அவர் சார்ந்தது. ஒரு இடத்துல இழந்ததை இன்னொரு இடத்துல கத்த தருவார். ஏசேக்கில் இழந்ததை, சித்னாவில் இழந்ததை ரகபோத்தில் 10 மடங்கு திரும்ப தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறாரு. ஒரு இடத்துல மனுஷன் ஏமாத்தினதை இன்னொரு இடத்துல 10 மடங்கு திரும்பி கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. ஒரு இடத்துல பிடுங்கினதை இன்னொரு இடத்துல 10 மடங்கு திரும்ப தந்து அந்த வருத்தத்தையே மறக்க பண்ணுகிற இயேசு நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சாலோமோனிலும் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. நம்பர் 1, நான் சும்மா இருக்கணும். எப்போ சும்மா இருக்கணும்னா, ஒன்று, எதிரினுடைய இருதயம் கடினமானாலும் நான் சும்மா இருக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக, எதிரி ரொம்ப பக்கத்தில் வந்தால் கூட கர்த்தர் என்ன பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். மூன்றாவதாக ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால், அடுத்த வருஷம் கூட வாசிக்கலாம். 12வது வருஷம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியர்களுக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியர்களுக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே. கவனிங்க, மோசையை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 400 வருஷம் அடிமைத்தனமா இருக்காங்க. 400 வருஷம் அவங்க உழைச்ச உழைப்ப அவங்க சாப்பிடல. 400 வருஷம் சுயமா எதையுமே செய்ய விடல. ஆனா ஆண்டவர் இத்தனை வாதைகளை அனுமதித்து அவர்களை அழகா வெளியே கொண்டு வந்து, இப்போ ரொம்ப தூரம் மகிழ்ச்சியோட வந்தாங்க. எகிப்திலிருந்து இறங்கும் போது ரொம்ப ஆடல் பாடலோட வந்தாங்க. ஆனா இப்ப என்ன தோணுது அப்படின்னா, செங்கடல் முன்னாடி இருக்குது, அங்க எந்த வழியும் இல்லை. பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை, போகவும் முடியாது. இவங்க யாருமே கையில அவங்க ஆயுதங்களோட எதையும் எடுத்துட்டெல்லாம் வரல. இப்ப என்ன அப்படின்னா, இவங்க அத்தனை பேருக்கும் எகிப்தியர்கள் நம்மளை கொன்றுவாங்க, நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம தோத்துட்டோம், அங்க ஒருவேளை அடக்கம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா இங்க எங்களை கொண்டு வந்தீங்கன்னு மோசைக்கு விரதமா முறுமுறுத்து கல் எடுக்கிறாங்க. அப்ப அவங்க மனசுல இந்த 2 பக்கமும் அடைக்கப்பட்டதுனால ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம தோத்துட்டோம், ஆண்டவரை நம்பி நம்பி நம்ம தோத்துட்டோம், ஜபம் ஜபம் ஜபம்னு இருந்திருந்து நம்ம தோத்துட்டோம், நம்ம மன்னிப்பு 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 மன்னிப்புன்னு சொல்லிட்டு நம்மளை தோத்துட்டோம். ஆனால் நம்மளை இந்த இடத்துல சிக்க வச்சுட்டாங்க. நம்மளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல சாக போகிறோம், நம்மளை இங்கே அடக்கம் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு குழி இல்லையா? ஆண்டவரை பொறுத்த அளவில் எப்பொழுதுமே தரிசனத்தை புறப்படும் போது உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காமிப்பார். ஆனால் எப்படி உங்களை நடத்த போகிறேன்னு கர்த்தருடைய வழியை நம்மளால். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை மட்டும்தான் காமிச்சாரு. ஆனால் எகிப்து என்கிற ஒரு இடத்துக்குள்ள அவனை கொண்டு போவேன்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. மோசைக்கு அவன் மேல் இருக்கிற தரிசனத்தை மட்டும்தான் காமிச்சாரு. ஆனால் நான் உன்னை மீதியான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன்றத கர்த்தர் காமிக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒன்று நினச்சிக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் காமிச்சாரா? உங்களுக்கு ஒரு விஷன் இருக்குதா? உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரா? ஆண்டவர் உங்களுக்கு இப்படிதான் நீ வருவப்பா, உன்னை நான் இவ்வளோ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரா? கர்த்தர் இடையில உங்களை நடத்துகிற பாதை எப்படி இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். உங்களுடைய ஓட்டத்தை உங்கள் கையை பிடிச்சி துவங்கின ஆண்டவர் உங்களை அந்த ஓட்டம், அந்த தரிசனம் முடிகிற வரைக்கும் இடையில எத்தனை பார்வோன் வரலாம், இடையில எத்தனை செங்கடல்கள் வரலாம், இடையில எத்தனை சர்ப்பங்கள் வரலாம், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களை கடைசியில கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்போ இவங்களுக்கு சும்மா இருன்னு ஆண்டவர் எப்போ சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தோத்துட்டோம் நம்ம தோத்துட்டோன்ற அந்த முடிவு தன்னுடைய மனசுல வரும்போது கூட
ஆண்டவர் சொன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, தோத்துட்டோன்னு முடிவு பண்ணா கூட நீ என்ன பண்ணாத, நீ வழக்காடாத, நீ யுத்தம் பண்ணாத, நீ யுத்தம் பண்ணாத. இந்த கபடி போட்டி விளையாடும் போது நீங்கள் எத்தனை பேர் விளையாடிருக்கீங்கன்னு தெரில, 2 பக்கம் விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்தில் இனி வந்து நம்ம வந்து எத்தனை பேரை தொட்டாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சா கூட அந்த கடைசி ஆட்ட நாயகன் போகும்போது 4 பேரை தட்டாம என்ன பண்ணக்கூடாது, இது வரைக்கும் இருக்கிற வெறியை விட அந்த கடைசி டைம் ஒரு வெறி வரும் பாருங்களேன். ஏன்னா ஃபெயில் ஆகும்னு கேட்கல, ஃபெயில் ஆவேன்னு முடிவு பண்ணியாச்சு, இனி இறங்கிட வேண்டியதுதான். தோத்துருவேன்னு முடிவு பண்ணியாச்சு, டைவர்ஸ் ஆகும்னு முடிவு பண்ணியாச்சு, கிடைக்காதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா விட மாட்டேன், யாரோ மனசுல இருக்குல்ல, ஆனா விட மாட்டேன், முடிவு நான் ஃபெயில் ஆடுறதாப்பா. ஆனா போகும்போது 4 பேரை கொண்டு தான் போவேன்ற மாதிரி உன்னை ஒரு அடியாவது அடிக்காம, ஹலோ இல்ல, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கோர்ட்ல எல்லாத்தையும் எழுதி கொடுத்து பக்கமா திரும்பி அந்த ஆத்திரம் வரும் பாருங்களேன், அந்த கோபம் வரும் பாருங்களேன். இவ்வளவு நாசுக்கா நீ வந்து தப்பிச்சிட்டியா, என்னை இப்படி பண்ணிட்டு நீ தப்பிச்சியா, நான் ஃபெயில் ஆயிட்டேனா, பாரு பாரு, உன்னை ஒரு விதத்திலேயாவது அவமானப்படுத்தாம நான் எப்படி நான் அமைதியா இருப்பேன், நான் இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க சும்மா இருக்கணும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருக்கணும். எப்ப தெரியுமா, நான் தோற்று போவேன் என்று என் மனசுக்கு தெரிஞ்சா கூட நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் வந்து தெளிவா திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். இது உங்களுக்கான வார்த்தை தான், இது மகளே உனக்கான வார்த்தை தான், இது மகனே உனக்கான வார்த்தை தான். ஆண்டவர் நேருக்கு நேர் திட்டமும் தெளிவுமா இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது. உங்களுடைய வீராப்பு, உங்களுடைய கோபம், உங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம், உங்களுடைய பலம் எல்லாம் கர்த்தர் சொல்றார், அதெல்லாம் தனியட்டும், அதெல்லாம் தனியட்டும், அதெல்லாம் தனியட்டும், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அவருடைய கரத்துல கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. சத்தமா ஆமேன் சொல்லலாம், கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை, அவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனுக்கு உதவி செய்த கர்த்தரால நமக்கு ஏன் உதவி செய்ய முடியாது? அந்த கர்த்தர் தான் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் 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 சும்மா இருப்பீர்கள். எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே, எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே, எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே. உனக்கு கோபமே வராதப்பா. அப்படி யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களான்னு ஆசையா இருக்கு. உனக்கு கோபமே வராதப்பா, நீ எதுவுமே செய்ய மாட்டியாப்பா, நீ திருப்பி பேசவே மாட்டியாப்பா. சரி, அந்த மாதிரி ஒரு தேவ மனுஷனா வாழ்றது எவ்வளோ பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? ஆமீன். எல்லாம் சேர்ந்து அப்படி எழுப்பி நின்று பாடி உம்மாலாகும் எல்லாமாகும். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்வீரானால் எங்களுக்கு செய்கிறது உமக்கு லேசான காரியம். எல்லாரும் இன்னைக்கு உங்க பைபிளில் வந்து என்ன கேட்டால், உங்கள் பைபிளில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரெண்டு பேஜ் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜில் என்ன எழுதணும் அப்படின்னா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் எப்படி இருக்கணுமா? ரொம்ப பெருசாக எழுத வேண்டிய ஒரு வேடனை யுத்தம் பண்ணுகிற விஷயத்தில் நம்ம மாம்சமாக இருக்கோம்ல, நம்ம மனுஷங்களா இருக்கிறனால பேசுறது ரொம்ப ஈஸி, பேசுறது சொல்லலாம், நான் யுத்தம் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம், அமைதியாக இருப்பேன். ஆனால் அந்த சூழ்நிலை வந்தால், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளால் நிறைய பேரால் என்ன பண்ண முடியாதுன்னா நிற்க முடியாது.
ஆனா அந்த நேரத்துல இந்த விதைன்ற இந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்துச்சு நினைச்சுன்னு வைங்களேன், உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியாயிருவீங்க. கர்த்தர் பேசியிருக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. அதனால தீர்மானத்தோட போங்க, தீர்மானத்தோட போங்க. மனைவியோட யுத்தம் இல்லை பிரதர், கணவனோட யுத்தம் இல்லை பிரதர், யுத்தம் இல்லை பிரதர். ஆரம்பத்தில் ஒருவேளை மனைவி நிமித்தமாய் நிறைய ஆன உடனே அவ்வளோதான், இவன் எனக்கு வேண்டாம், இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் யுத்தம் பண்றதுக்கு இருக்காருல்ல, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஆண்டவரே, நான் யுத்தம் இல்லாமல் நான் ஜெயிக்கணும், நான் அமைதியா இருந்து ஜெயிக்கணும், நான் எதுவுமே அதுல டென்ஷன் ஆயிடவே கூடாது, நான் எதையுமே அதை குறித்து யோசிக்கவே கூடாது, அது பாட்டுக்கு நடக்கும், நான் ஃப்ரீயா இருந்து நீர் செய்யும் யுத்தத்தை மட்டும் நான் காண்பேன், நீர் எனக்கு கொடுக்குற வெற்றியை மட்டும் நான் காண்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் என்னதான் விளையாடினாலும் கடைசியில் ஜெயிச்சு கோப்பையை எங்கே கொண்டு வைப்பாங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் கொண்டு வைப்பாங்க. அதே போல் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஜெயிச்சுட்டு அந்த கோப்பையை கொண்டு யார்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னா, நீ அமைதியா இருந்ததற்கு இதுதான் பரிசு, நீ சும்மா இருந்ததுக்கு நீ வச்சுக்கோ. எப்படி ஆண்டவரே அதெல்லாம் ஒன்றும் கேட்காத, எப்படி ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் கேட்காத, இறங்கிட்டார்ல, வந்துட்டார்ல, ஒப்புரம் ஆயிட்டார்ல, அமைதி ஆயிட்டார்ல, கிடச்சிச்சுல, போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படி செய்வாரான்னு கேட்டா நிச்சயமாகவே செய். சபை இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா யுத்தம் பண்ணி இந்த சபை இல்லை, இந்த திருச்சபை பண்ண ஒரே யுத்தம் என்ன யுத்தம் அப்படின்னா, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு ஊழியமே இருக்கு, இல்லைன்னா இருக்காது. அதனால ஆண்டவர் உங்களோட தெளிவாய் பேசுகிறார். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப வெற்றியாய் மாறப்போகுது.